ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபைட்டர்ஸ் குரூப் டி ரீசனிங் மார்க் டெஸ்ட்டு 4 தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் கேட்டிருந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே வேணும், தமிழ்லேயே வேணும் கொஷின்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம 2 லாங்குவேஜுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்டிபிசியில் குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம கொஷினை பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் சீ இட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். ஹவு many such a persons are there in above group who are not artists and poets but are only professors? ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டர்ஸ், தமிழ்லேயே ரீட் பண்ணிடலாம். மேற்கண்ட குழுவில் கலைஞர்கள் மற்றும் கவிஞர்கள் அல்லாத ஆனால் பேராசிரியர்கள் மட்டுமே உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? அதாவது பேராசிரியர்கள்னா ப்ரொஃபஸர் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா போயட்ஸும் வரக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு கலைஞர்களும் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ போயட்ஸ்னால் கவிஞர்கள், ஆர்டிஸ்ட்னா என்ன சொல்கிறது, கலைஞர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இது 2 பேருமே வராமல் நம்மளுக்கு ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 12 இருக்குது, இங்கே 15 இருக்குது. ஸோ இப்போ 12, 15 ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வருது? 27 வருது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். நம்ம இப்போ 2வது கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஸோ செகண்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு many such a symbols, ஓகேங்களா, which immediately preceded by a symbol and also immediately followed by number. ஓகேங்களா? சூப்பர். இனிமேல் தமிழில் ரீட் பண்ணிடலாம். எத்தனை சின்னங்கள், ஓகேங்களா, சின்னங்கள்லாம் சிம்பிள் தான், சின்னங்கள் சிம்பிள், ஒவ்வொன்றுக்கும் முன்னாடி, ஓகேங்களா, ஸோ முன்னாடியும் ஒரு சின்னமும் அதை தொடர்ந்து ஒரு எண்ணும் உள்ளன. ஸோ அதை தொடர்ந்து ஒரு எண்ணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்னில் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் நம்பர் செக் பண்ணுவோமா? ஓகே, சிம்பிள் நம்பர் எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? இங்கே ஒரு சிம்பிள் தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. தென் 2 சிம்பிள் எங்கே ஒன்றா இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு பேர் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். தென் வி மூவ் டு தேர்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? வைல் பிளேயிங் எ கேம், பி இஸ் ஸ்டாண்டிங் டு த சவுத் ஆஃப் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ டிக்கு சவுத்தில் தான் யார்? பி இருக்கார். ஓகே. ஹூ இஸ் வெஸ்ட் ஆஃப் ஏ? யாரை பற்றி? டியை பற்றி. ஓகேங்களா? ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு வெஸ்ட்டில் இருக்கார். ஓகேங்களா? பிகாஸ் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் ஆஃப் ஏ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஏவை பற்றி பேசுகிறாங்க. ஹூ இஸ் த நார்த் ஆஃப் ஜே? ஓகேங்களா? ஸோ ஜேக்கு நார்த்தில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர். இஃப் பி எக்ஸ்சேஞ்சஸ் இஸ் பொசிஷன் வித் ஏ, அதாவது ஃபைட்டர்ஸ் இங்கே பி ஆகும், இங்கே ஏவும் மாறிடுறாங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? அப்படி மாறிட்டா இன் விச் வாட் இஸ் த டிரெக்ஷன் ஆஃப் ஜே வித் ரெஸ்பெக்ட் டு பி? ஸோ பியிலேருந்து ஜே எந்த டைரெக்ஷனில் இருக்காருன்னு கேட்குறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ சவுத்தை நோக்கி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் ரீட் பண்ணி காமிச்சிடறேன், பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கும் புரியணும் இல்லையா? எஸ். ஸோ இப்போ தமிழை ரீட் பண்ணுற பாருங்க ஃபைட்டர்ஸ். ஒரு விளையாட்டை விளையாடும் போது பி என்பவர் டிக்கு தெற்கே இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ டிக்கு தெற்குனா இதுதான். ஓகேங்களா? ஸோ பி என்பவர் டிக்கு தெற்கே இருக்கிறார். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏக்கு மேற்கே இருக்கிறார். ஸோ இப்போ வந்து அவர்ன்றது அங்கே டிஎம் குறிக்கிறாங்க. ஓகேங்களா? அவர் ஏக்கு மேற்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போட்டாச்சு. அதேமாரி இங்கே இப்போ இந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இங்கே ஏவை குறிக்குது. அவர் ஜேக்கு வடக்கே இருக்கிறார். அப்போ ஜேக்கு வடக்குனா மேலே தான் ஃபைட்டர்ஸ் போட்டோம்னா, ஸோ ஜேக்கு வடக்கே ஏ இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. சேம் தான் இப்போது பி என்பவர் ஏயுடன் தனது நிலையை மாற்றிக்கொண்டால், ஓகேங்களா, மாற்றினாள். ஸோ அப்போ இங்கே பியும் இங்கே ஏவும் நம்ம மாற்றிடுறோம். அப்போ மாற்றிட்டுக்கப்புறம் பிஐ பொறுத்து ஜேயின் திசை என்ன? ஓகேங்களா? ஸோ பிஐ பொறுத்து ஜேவோட திசை. ஓகேங்களா? ஸோ ஜேவோட திசை என்ன, எங்கே இருக்குது? பியை பொறுத்துனா கீழே பார்த்த மாதிரி தான் இருக்குது, சவுத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் 4th ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 4th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். PQRSTU எத்தனை மொத்தம் 6 பேரா? சிட்டிங் இன் a circular table facing the center of the table. ஓகே. அதே மாதிரி தான் தமிழ்லையும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 6 நண்பர்கள் ஒரு ஹோட்டலில் உள்ள ஒரு ஒட்ட மேசையை சுற்றி மேசையின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே. அப்போ 6 பேருக்கு
கரெக்டாக டயக்ராம் போட்டாச்சு, சூப்பர். எஸ் இஸ் சீட்டட் டு தேர்ட் டு த ரைட் ஆஃப் யூ, ஓகேங்களா. ஸோ அப்போ யூக்கு தேர்ட் ரைட்டு, அப்போ இது 1 2 3 இங்கே தான் போட்டானோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்த நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எஸ் போட்டுடலாம், ஓகேங்களா, சூப்பர். ஸோ அப்போ இங்கே எஸ் வராரு. இப்போ தமிழ்லேயும் அதே தான், எந்த பாயிண்ட் தான் பாருங்கள். எஸ் என்பவர் யூக்கு வலதுபுறத்தில் 3வது இடத்தில் உள்ளார். ஸோ இப்போ யூக்கு வலதுபுறத்தில் 3வது இடம்னா 1 2 3, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கியூ இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் யூ அண்ட் பி. ஸோ யூக்கும் பிக்கும் நடுவில் தான் கியூ என்பவர் வராரு. ஸோ இப்போ 2 டைரக்ஷன்லையுமே போட்டலாம் கியூ என்பவர். அதனால் இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ டி இஸ் சீட்டட் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸுக்கு லெஃப்ட் சைடு என்ன ஃபைட்டர்ஸ், இதுதான். ஸோ இப்போ இங்கே தான் வந்து இமிடியட் லெஃப்ட்டு, அதனால் டி அங்கே போட்டாச்சு. தென் இப்போ போடலாம் நம்ம, ஓகேங்களா. அது என்னதுன்னா முன்னாடி பாயிண்ட்டு, கியூ இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் யூ அண்ட் பி. அப்போது இங்கே தான் கியூ வரணும், இங்கே தான் பி வரணும். பிகாஸ் யூக்கு ரைட் சைடில் ஒரு பொசிஷன் தான் எம்டியாக இருக்குது, அதனால் அங்கே போட முடியாது. தென் ரிமைனிங் இருக்கிற பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கா, எஸ் ஆர் மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது, அதே அங்கே போட்டாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். ஹூ இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் ஆர். ஸோ இமிடியட் நெய்பர் ஆஃப் ஆர் யார் இருக்குது, டி இருக்குது, யூ இருக்குது. ஸோ டியூ எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3, ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் ஒரு டைம் தமிழில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ், அப்போ தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு கிளியராக இருக்கும். ஸோ எஸ் 6 பேருன்னு சொல்லிட்டாங்களா, எஸ், ஓகே. எஸ் என்பவர் யூக்கு வலதுபுறத்தில் 3வது, ஓகேங்களா. ஸோ இப்போ யூக்கு வலதுபுறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுதான். அப்போ இங்கே தான் எஸ் போட்டானோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கியூ என்பவர் யூக்கும் பிக்கும் இடையில் உள்ளார். கியூ என்பவர்னா யூக்கும் பிக்கும் இடையில இருக்கான்னு சொல்லியாச்சு. பட் யூக்கு ரைட் சைட்லையும் போடலாம், லெஃப்ட் சைட்லையும் போடலாம். அதனால் அந்த பொசிஷன் நம்மளுக்கு இன்னும் டிஃபைன் ஆகலை, அதனால் அதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டி என்பவர் எஸ்ஸுக்கு அருகில் உள்ள இடதுபுறத்தில் உள்ளார். ஸோ எஸ்ஸுக்கு இடதுபுறம்னா இந்த சைடு தான், அப்போ இங்கே தான் டி இருக்காரு. ஸோ இந்த சைடு டி வந்ததுனால யூக்கு பக்கத்தில் இப்போ ஒரு பொசிஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் சைடு தான் போய் ஆகணும். அதனால் இங்கே கியூ போட்டால், இங்கே பி போட்டால், ரிமைனிங் இருக்குது ஆர் இங்கே போட்டாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆரின் அருகில் உள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆருக்கு அருகில் யாராக இருக்குது, டி இருக்காரு, யூ இருக்காரு. அதனால் ஆப்ஷன் 3 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா, சூப்பர். தென் வி மூவ் டு 5th கொஸ்டின். இந்த 5th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஈட்டிங் ஜங்க் ஃபுட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், ஓகேங்களா. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்லேயும் அதான் கொடுத்துருப்பாங்க, கூப்பிட்டுருப்பாருங்க. துரித உணவுகளை உண்பது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ ஆர்குமெண்ட்டு 1 பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் பேஸ்டு தான் கொஸ்டின் இது. ஸோ ஜங்க் ஃபுட் ஹேஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபேட்ஸ், கெமிக்கல் அடிசிவ்ஸ் அண்ட் சோடியம் லீடிங் டு ஒபிசிட்டி, ஓகேங்களா. ஸோ தமிழில் பாருங்கள். துரித உணவில் அதிக அளவு கொழுப்புகள், ரசாயன சேர்க்கைகள் மற்றும் சோடியம் இருப்பதால் உடல் பருமனுக்கு வழிவகுக்கிறது, ஓகேங்களா. ஸோ ஒபிசிட்டினா நத்திங் பட் ஃபேட் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் குண்டாயிடுவீங்க, அது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு நாட் ஆர்குமெண்ட் 1ல் சொல்லியிருக்காங்க. தென் ஆர்குமெண்ட் 2 பாருங்கள். ஹை இன்டேக் ஆஃப் சுகர்ஸ் ஃபேட்ஸ் டென் டு சப்ரஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின் தட் ஹெல்ப்ஸ் இன் லேர்னிங் அண்டு மெமரி ஃபார்மேஷன். ஸோ பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக அளவு சுகரும் ஃபேட்டும் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க பிகாஸ் ஆஃப் த ஜங்க் ஃபுட். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினோட ஃபங்க்ஷனே டேமேஜ் பண்ணுதுன்றாங்க. பிரெயினோட ஃபங்க்ஷன் என்னது, நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறோன்னா அதை மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான், ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தையே வந்து அது வந்து சப்ரஸ் பண்ணுது, தடுக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2ல் சொல்கிறாங்க, நாட் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் 2, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே தமிழில் பாருங்கள். சர்க்கரைகள் மற்றும் கொழுப்புகளை அதிகமாக உட்கொள்வது மூளையின் செயல்பாட்டை அடக்குகிறது, அது கற்றல் மற்றும் நினைவாற்றல் உருவாக்கத்திற்கு உதவுகிறது. விச் மீன்ஸ் அதோட செயல்பாடு தான் இது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் மொழிபெயர்க்கும்போது இப்போ இந்த மாதிரி மீனிங்கில் வந்தது, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ரெண்டுமே ஜஸ்டிஃபை தான் பண்ணுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு ஒரு வாதத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இட்ஸ் லைக் வாட் ரிலேட்டபிள் டு ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அப்போ பார்க்கும்போது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் ஃபைட்டர்ஸ், விச் மீன்ஸ் ஆர்குமெண்ட் தான் ஃபைட்டர்ஸ். அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். போத் 1 and 2 ஸ்ட்ரென்தன் அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5, ஓகே. தென் வி மூவ் ஆன் டு 6th கொஷின், சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 3லேருந்து 11. ஸோ என்ன பண்ணலாம், 8 ஆட் பண்ணலாமா, ஓகே. தென் இங்கே பாருங்கள் 9 ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அகெயின் ஒரு 8,
தென் இங்கே பாருங்கள் ஒரு 9. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 8 9 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து 9 ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக 8 தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 37லேருந்து 8 ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வரும் 45 வரணும். ஸோ 45 இருக்கான்னு பாருங்கள். எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வி ஹவ் டு மூவ் ஆன் டு 7th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். தென் 7th கொஷினே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், அகெயின் மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் தான். ஸோ இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து 0 தான். பட் இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் 120 இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப வேரி ஆகுதா? ஸோ அப்போ இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் மெத்தட் வராது, மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஸோ குறைஞ்சிட்டு போகுது, அப்போ டிவிஷன் மெத்தட் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 1 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 2 ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 240 / 2 போட்டால் தான் உங்களுக்கு 120 வரும். ஸோ இந்த சேம் வே நெக்ஸ்ட்டு பாருங்கள் 120லேருந்து 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 40 வரும். நெக்ஸ்ட்டு 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 வரும். அதுக்கப்புறம் என்னப்பா 5 தான். ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணுங்கள், வி கெட் 2. ஸோ அப்போ இங்கே கொஷின் மார்க் இருக்கிறத 2 தான் வரணும். விச் மீன்ஸ் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. தென் வி மூவ் ஆன் டு 8th கொஷின். ஓகேங்களா? சூப்பர். 8th கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 8th கொஷினில் கொடுக்கப்பட்ட சான்பாட்டை சரியாக மாற்ற கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து ஏதேனும் 2 எண்களை 1 மாற்ற வேண்டும். ஓகே, நத்திங் பட் நான் வாட் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணி 7 not 1 நம்ம வர வைக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த டிவைட் சிம்பிள் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அது டிவைட் ஆகுமா? 13/2 போடுங்க, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது. அப்போது இந்த கண்டிப்பாக இதில் சேஞ்சஸ் நடக்கணும். அது மட்டும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பாருங்கள் 13 2க்கு பதிலாக என்ன போட சொல்கிறாங்க? 369 போட சொல்கிறாங்க. ஸோ சின்ஸ் இது கேன்சல் ஆனாலுமே பட் ஸ்டில் உங்களுக்கு கீழே பெரிய நம்பர் வந்துருக்குல்ல. ஸோ அப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அப்போ இதை நீங்கள் இப்போயே எலிமினேட் பண்ணிவிடுங்க, செகண்ட் ஆப்ஷன் போயிடுங்க. தென் செகண்ட் ஆப்ஷன்லையும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 13/87 வருது. ஸோ 87ம் கீழே பெரிய நம்பர் தான், இதுவும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. ஸோ உங்களுக்கு பையில் தான் வரும், அதனால் அதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். தென் வி மூவ் டு என்ன சொல்கிறது தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் 13 இப்போ சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 13க்கு பதிலாக நம்ம 122 போடுறோம் /2. ஓகேங்களா? ஸோ இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 61 வருது ஆப்வியஸாக. ஸோ அப்போ நீங்கள் எழுதிக்கலாம் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறாங்க. 13க்கு பதிலாக 22. ஓகே, ஸோ 87. 122க்கு பதிலாக 13 போடுறோமா? எஸ் 13. அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் போடுறோம்? -369. ஒரு நிமிஷம் இருங்க. யா, ஸோ 87 × 13 -369. தென் ஒரு மைனஸ் போட்டு என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 61 வந்துச்சா? எஸ் 61 = 701. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 21 ஒரு 2 ஒரு 24 ஒரு 26. ஓகேங்களா? அது ஒன்று ஒரு 87 ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். 1 ஒரு 13 1131. ஓகேங்களா? சூப்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போமா, 2 மைனஸில் இருக்குல்ல. ஸோ 369 61 ஆட் பண்ணுங்கள். 0 1 ஒரு 13 1 4. ஸோ 430 வருது. ஓகேங்களா? ஸோ 430 நம்ம மைனஸ் பண்ணோம் 430. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு இங்கே மேலே 1 இருக்குது, 3 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 0 வந்துடும். தென் 11லேருந்து ஆப்வியஸாக 4 போச்சுன்னா நம்மளுக்கு 7. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 701 வந்திருக்கு. 701 ஆல்ரெடி கொஷின்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் 3 தான் வேலிடான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி மூவ் ஆன் டு 9th கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன் ஏ ரோ ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங் இன் வெயிட்டிங் ஏரியா, ஓகே, ஃபேஸிங் நார்த்து. ஹரி ஸ்டாண்ட்ஸ் 7 to the left end of the row. ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இது லெஃப்ட் எண்டு, இது ரைட் எண்டு. ஓகேங்களா? ஸோ ஹரி வந்து பார்த்தீங்கன்னா 7th பொசிஷனில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே தான் ஹரி இருக்கார். ஓகே, அண்டு என்னப்பா கொடுத்துருங்க அதுக்கு அடுத்தது. அண்டு தேர் ஆர் 3 people between him and the person who standing எக்ஸாக்ட்லி சென்டர் ஆஃப் த ரோ. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அப்போ 3 peopleனா பிட்வீன் போடும்போது அப்போ இங்கே வந்து நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் மேன் போடுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓன்னு வச்சுக்கலாம் அந்த மிடில் மேனு. ஸோ இங்கே மிடில் மேன் போட்டிங்கன்னா அப்போ இந்த சைடு பாருங்கள் ஆல்ரெடி 4 பேர் வந்துட்டாங்க, இந்த சைடு பாருங்கள் வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அப்போது இந்த லாஜிக் இங்கே தப்பாக வரும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிக்கு ரைட் சைடு தான் போயாகணும். ஸோ இப்போ 3 பேர் தாண்டி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓன்ற ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஓ போட்டால் இப்போ கொஸ்டின் என்ன, ஹவு many person are standing in a ரோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஓக்கு ரைட் சைடில் தான் போயாகணும் மிச்சம் இருக்கிற பொசிஷனை கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ ஓக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை பேர் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிங்க. அப்போ இங்கே 2 3 ஹெச்சோட ஒரு 4,
அதுக்கப்புறம் ஒரு 6 பொசிஷன் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓக்கு லெஃப்ட் சைடில் 10 பேர் ஃபைட்டர்ஸ், அதேமாதிரி ஓக்கு ரைட் சைட்லேயும் ஒரு 10 பேர், ஆக மொத்தம் 20 பேர். ஓவை கவுண்ட் பண்ணிங்கன்னா 21 பேர் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். ஸோ நான் இப்போ தமிழ்லேயே ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ காத்திருக்கும் இடத்தில் வடக்கு நோக்கி நிற்கும் வரிசையில் வரிசையின் இடது முனையிலிருந்து 7வது இடத்தில் நிற்கிறார் ஓகேங்களா. ஸோ விடஸ் அப்போ இது லெஃப்ட்டு இது ரைட்டு நான் சொன்ன மாதிரி தான். இடதுபுறம்னா அப்போ இது லெஃப்ட்டு தானே இடதுபுறம். ஸோ இங்கிருந்து 7வது பொசிஷனில் தான் ஹரி இருக்கார் ஓகேங்களா. ஸோ விடஸ் ஹரிக்கும் அப்புறமேட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அவருக்கும் அவர் வரிசையின் மையத்தில் நிற்கும் நபருக்கும் இடையில் 3 பேர் உள்ளனர். ஸோ மையத்தில் இருக்கிறவர்னா அவருக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ரெண்டு சைடுமே சமமான நம்பரில் தான் மக்கள் இருக்கணும் ஓகேங்களா. அதான் கான்செப்ட். ஸோ இப்போ 3வது அவருக்கு நடுவில் ஹரிக்கும் நடுவில் இருக்கிறவருக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னா, ஸோ அப்போ இங்கே அந்த ஓன்ற பர்சன் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஓக்கு லெஃப்ட் சைடில் வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏற்கனவே 4 பேர் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு போகக்கூடாது, ஹரிக்கு ரைட் சைடு தான் போகணும். ஸோ ஹரிக்கு ரைட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து 8ஆக மாறிது, 9ஆக மாறிது, 10ஆக மாறிது. இங்கே தான் ஹரிக்கும் இன்னொரு பர்சன் வராரு. ஸோ அப்போது இந்த ஓக்கு பாருங்கள் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு 10 பேர் இருக்காங்க, ரைட் சைட்லேயும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அப்போ ஓவையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 21 பேர் வருவாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி தான் நான் வந்து ஆப்ஷன் 3 வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். தென் வி மூவ் ஆன் டு 10th கொஷின். இந்த 10th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்கனாவே நீங்கள் டேரெக்டாக அந்த லெட்டர் டு லெட்டர் கரெக்டாக மேட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது உங்களுக்கு டைம் தான் அதிகமாக எடுக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர் இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். டீக்கும் வீக்கும் பாருங்கள். ஸோ டீலேருந்து வீக் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், +2 தான் பண்ணுறாங்க. இந்த சேம் வே பிக்கும் டிக்கும் பாருங்கள் +2 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக கொஸ்டினுக்கு வந்தாலும் ஏல இருக்குது. ஸோ ஏலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வரும், சி வரும் ஓகேங்களா. ஸோ சி வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் ஃபைட்டர்ஸ் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. தென் நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் வெரி ஷுவர். ஸோ ஆர்லேருந்து ஓக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆர்லேருந்து ஓக்கு என்ன பண்ணுறாங்க, -3 பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே எல்லேருந்து ஐக்கு பாருங்கள் -3 பண்ணுறாங்களா, எஸ் -3 தான் பண்ணுறாங்க. பிகாஸ் எல் வந்து 12, 9 வந்து பார்த்தீங்கன்னா ஐஏ. ஸோ -3 தான் ஆப்வியஸாக பண்ணுறாங்க. ஸோ இந்த சேம் வே எம்லேருந்து -3 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். எம் இஸ் நத்திங் பட் 13. ஸோ -3 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 10 வரும். 10 இஸ் நத்திங் பட் வாட், ஜே. ஸோ இப்போ செகண்ட் லெட்டர் ஜே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், விச் இஸ் 2. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வி ஷுட் ஹவ் மூவ் டு 11th கொஸ்டின் ஓகேங்களா. சூப்பர். ஸோ விடஸ் இந்த கொஸ்டின் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. இந்த வேர்டு பேக்ரவுண்ட் இஃப் ஈச் வவுல் சேஞ்ச்டு டு த இமிடியேட்லி ஃபாலோயிங் ஓகேங்களா. ஸோ விடஸ் அப்போ வவுல் வரத்துக்குலாம் +1 போட சொல்கிறாங்க. அண்ட் ஈச் கான்சனன்ட் சேஞ்ச் டு லெட்டர் இமிடியேட்லி ஃபாலோயிங் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ என்ன சொல்கிறது, கான்சனண்ட்டுக்கும் +1 தான் போட சொல்கிறாங்க ஓகேங்களா. தென் என்ன ஃபைட்டர் சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி வவுல்ஸ் வில் பி தேர் இன் த குரூப் ஆஃப் தோஸ் ஃபார்ம்டு. அதாவது புது லெட்டர் இப்போ ஃபார்ம் ஆகுதுல, அதில் எத்தனை வவுல்ஸ் வந்து வந்திருக்குன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ பிக்கு +1 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு சி வரும். தென் ஏக்கு +1 பண்ணுங்கள், அதாவது கொஷின் பேக்ரவுண்ட்லேருந்து ஏக்கு +1 பண்ணால் பி வரும். தென் சிக்கு +1 பண்ணுங்கள், டி. அண்ட் கேக்கு +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், எல்லா, எஸ். ஸோ எல்லு. அதுக்கப்புறம் ஜிக்கு +1 பண்ணுங்கள், ஹெச்சு. தென்னு ஆருக்கு +1 பண்ணுங்கள், எஸ்ஸு. அண்டு ஓக்கு +1 பண்ணால் நம்மளுக்கு என்னப்பா, பியா, எஸ்பி வருது. தென் யூக்கு +1 பண்ணுங்கள், வி. அண்டு எண்ணுக்கு +1 பண்ணுங்கள், ஓ வரும். டிக்கு +1 பண்ணால் இ. ஸோ விடஸ் எத்தனை வவுல் இருக்குன்னு பாருங்கள், இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், அதுதான் ஆன்சர். ஸோ வவுல் எங்கேப்பா இருக்குது, ஓ இருக்குது, இ இருக்குது, 2 வவுல் இருக்குப்பா. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11 ஓகேங்களா. சூப்பர். இப்போ நான் தமிழில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் என்ற வார்த்தையில் ஒவ்வொரு உயிரெழுத்தையும் அதற்கு அடுத்த எழுத்தாக, ஒவ்வொரு உயிரெழுத்துனா வவுல்ஸ் தான் சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ். ஸோ +1 பண்ண சொல்கிறாங்க, அடுத்த எழுத்து போட சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இருக்குன்னா பி போட சொல்கிறாங்க, ஐ இருக்குன்னா ஜே போட சொல்கிறாங்க, ஓ இருக்குன்னா என்னப்பா கியூ போடணும், அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அடுத்த லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு மெய் எழுத்துக்கும் அடுத்த எழுத்தாகவும் ஆங்கிலத்தை அகர வரிசையில்படி மாற்றினால் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் மெய் எழுத்து இருக்கிறதுக்கும் +1 பண்ண சொல்கிறாங்க, அடுத்த லெட்டர் என்னவோ அதை போட சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம் இருக்குன்னா என் போட சொல்கிறாங்க, பி இருக்குன்னா கியூ போட சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மாற்றினால் அவ்வாறு உருவாக்கும் எழுத்துக்களில் குழுவில் எத்தனை உயிர் எழுத்துக்கள் உள்ளன, ஸோ எத்தனை வவுல்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. சிம்பிள். நான் சால்வ் பண்ண மாதிரி தான் நீங்களும் சால்வ் பண்ண போகிறீங்க, ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேங்களா. சூப்பர். தென் வி மூவ் டு 12th கொஸ்டின். ஸோ விட இங்கேயும் டேரெக்டாக பாருங்கள், ஆர்லேருந்து ஓக்கு பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, -3 பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ கேலேருந்து ஹெச்சுக்கு பாருங்கள், அகெயின் -3 தான். ஸோ
எந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏலேருந்து -3 பண்ணால் எக்ஸ் வருதான்னு பாருங்கள். ஏலேருந்து -3 பண்ணால் எக்ஸ் வருது, சூப்பர். அதேமாதிரி எல்லேருந்து ஐக்கு பாருங்கள், -3 பண்ணால் வருதா, எஸ் வருது. ஜேலேருந்து எஃப்க்கு பாருங்கள், -3 பண்ணால் வருதான்ட்டு வரலை, பிகாஸ் -4 பண்ணுறாங்க. ஸோ ஜே வந்து 10, எஃப் வந்து 6, ஸோ -4. அப்போ இப்போ நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிடலாம். தென் யூக்கும் ஆர்க்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூக்கும் ஆர்க்கும் -3 தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ 3 ஆப்ஷன் வந்து வேலிடாக இருக்காமல் நமக்கு தெரியுது. தென் டீலேருந்து கியூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டீலேருந்து கியூக்கு என்ன பண்ணுறாங்க, -3 தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி எம்லேருந்து ஜேக்கு பாருங்கள் -3 தான், சூப்பர். தென் பிலேருந்து டபிள்யூ பாருங்கள் ஃபைட்டர்ஸ், -3 பண்ணுறாங்களா, இல்லை, -5 பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். தென் ஓலேருந்து யூக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஓலேருந்து யூக்கு என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ மைனஸ் தான் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இருக்குது 4th ஆப்ஷன் மட்டும் தான் பேலன்ஸ். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிலேருந்து ஒய்க்கு பாருங்கள், ஆப்வியஸாக கரெக்டாக -3 தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தென் ஃபைனலாக பாருங்கள், ஓக்கும் எல்லுக்கும் பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, -3 தான். ஸோ அதேமாதிரி சேம் வே எஃப்க்கும் சிக்கும் பாருங்கள், எஃப் இஸ் நத்திங் பட் 6, சி இஸ் நத்திங் பட் 3. ஸோ டிஃப்ரென்ஸ் அது பாருங்கள் -3 தான். ஸோ ஆப்வியஸாக 4th ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும் ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ எஸ் 13th கொஸ்டினா, யா. ஸோ ஃபைட்டர்ஸ், அப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சயின்ஸை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இன்டர்சேஞ்ச் மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சயின்ஸு போடுறோம். ஓகேங்களா, ஸோ 4 இன்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன்ட்டுக்கு பதிலாக என்னப்பா கொடுத்துருக்காங்க, எல்லாமே தலை சுற்றுற மாதிரி இருக்கா, யா, இன்ட்டு இங்கே இருக்குது. ஸோ மைனஸ் போட சொல்கிறாங்க. ஸோ மைனஸ் போடுங்க 5, தென் ப்ளஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்டு போட சொல்கிறாங்க. அப்புறம் 3, தென் டிவைட் சிம்பிளுக்கு என்னப்பா, ப்ளஸ்ஸு போட சொல்கிறாங்க 16, தென் மைனஸுக்கு என்னப்பா, டிவைட் பை 1. ஸோ விடஸ் இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 16 தான் வரும். தென் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரு 15. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 1 தான் வரும். ஸோ 4 ஆட் பண்ணுங்கள், 4 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 5. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், nothing to worry about this question. Then we move to 14th question. ஓகேங்களா, ஸோ இஃப் ஈச் ஆஃப் த லெட்டர்ஸ் in the word லிகோமாவா, ஓகே ஏதோ ஒன்று, இஸ் அரேஞ்ச்டு இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா, ஓகே, ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் in English alphabetical order between the letters which is third from the left and the one which is second from the right. ஸோ விட்டஸ் இப்போ இந்த வார்த்தையை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க கொடுத்துருக்கு, இப்போ புதுசாக அரேஞ்ச் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் லெஃப்ட்டில், அதாவது 3வது தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட்டும், அதுமாதிரி 1 which is செகண்ட் ஃப்ரம் த ரைட்லையும் யார் யார் இருக்காங்கன்ட்டு நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஏபிசியில் அதில் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ண எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ நான் தமிழில் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். லியூகோமா என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டிருந்தால் இடதுபுறத்தில் இருந்து 3வது மற்றும் வலதுபுறத்தில் இருந்து 2வதாக எழுத்துக்களுக்கு இடையில் ஆங்கில அகர வரிசையின்படி ஓகேங்களா எத்தனை எழுத்துக்கள் உள்ளன, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணலாமா, ஓகே. ஸோ ஃபைட் இஸ் அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும்னு பாருங்கள், ஏ தான் வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்கள், சி வருமா, யா. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைடர்ஸ், இ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாருங்கள், எல் வருமா, யா, எல் தான் போட்டாகணும் ஆப்வியஸாக. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைடர்ஸ், எம் வரும். தென் ஓ, ஆப்வியஸாக யூ. ஸோ அப்புறமேட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துங்க, 2 4 6 7 இருக்கா. ஸோ இப்போ இந்த சேம் இங்கேயும் பாருங்கள் 2 4 6 7. ஸோ 7 லெட்டர் கரெக்டாக இருக்குது, சூப்பர். இப்போ என்ன பார்த்துட்ருக்காங்க, தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ ஃபைடர்ஸ் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, ஓகேங்களா. ஸோ தேர்டு ஃப்ரம் த லெஃப்ட்னா இ தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ரம் த ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க, ஓ. ஸோ ஃபைடர்ஸ் அப்போ இது ரெண்டுத்துக்கும் எத்தனை லெட்டர் இருக்குன்னா, இங்கே 1 2ன்ட்டு நீங்கள் 2ன்னு பார்ப்பீங்க, 2 ஆப்ஷனில் இல்லை. ஒரு டைம் ஆப்ஷனில் 2வும் கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் மாட்டிப்பீங்க. இங்கே செக் பண்ணக்கூடாது, நீங்கள் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் செக் பண்ணணும். ஸோ இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இ இஸ் நத்திங் பட் 5. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஓவா, ஓ இஸ் நத்திங் பட் என்னப்பா 15. ஸோ ஃபைடர்ஸ் இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் எடுங்க, நம்மளுக்கு 10 வரும். ஸோ 10ன்ட்டு டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷனில் பார்ப்பீங்க, இருக்கும் போட்டுருவீங்க. பட் 10 இல்லை ஆன்சரு, இது கூட -1 பண்ணோம், அப்போ தான் நம்மளுக்கு 9 வரும். ஸோ 9 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் பிரவீன் 9 அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். நம்ம ஏற்கனவே நம்ம ரேங்கிங் அண்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 2 பேரும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு -1 எடுப்போம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக சொல்கிற மாதிரி, இப்போப்பா இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, ஓகேங்களா. அதில் வந்து இப்போ 2வது இருக்கிறவருக்கும் 6வது இருக்கிற நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4 பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் ஆக்சுவலாக 4 பேர் இருக்க மாட்டாங்க, பிகாஸ் இங்கே பாருங்கள் 3 4 5. ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் தான் இருக்காங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் எடுத்துட்டு திருப்பி ஒரு -1 பண்ணோம். அப்படி 1 பண்ணால் தான் உங்களுக்கு 3 பேர் இருக்காங்கன்னு கரெக்டாக வரும். நம்ம அதுதான் பார்த்தோம். பிகாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்கும் ஓக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம கேட்டிருந்தாங்க. ஈயோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5, ஓட நம்பர் பார்த்தீங்கன்னா 15. ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு 10 வருது. ஸோ 10 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பட் 10 இல்லை கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் அது கூட ஒரு -1 பண்ணோம். 1 பண்ணால் தான் 9. பிகாஸ் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கிடையில் 9 ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா, சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு 15th கொஸ்டின். ஸோ ஃபைட் சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சம் பியர்ஸ் ஆர் டெடிஸ். ஸோ சில கரடிகள் டெடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போட்டுடலாம். சம் பியர்ஸ் ஆர் டெடிஸு போட்டாச்சுப்பா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. சம் ரேபிட்ஸ் ஆர் டெடிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சில முயல்கள் டெடிஸ். ஓகேங்களா. ஸோ சம் ரேபிட்ஸ் ஆர் டெடிஸ். ஸோ அகெயின் டெடிஸ் பிட் தானே. ஸோ சம் ரேபிட்ஸ் ஆர் டெடிஸ். ஓகே, சில முயல்கள் டெடிஸ்ன்னு போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைடர்ஸ். ஆல் ரேபிட்ஸ் ஆர் சாஃப்ட்னு சொல்கிறாங்க. அனைத்து முயல்களும் மென்மையானவை. ஓகேங்களா. ஸோ முயல் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது, ரேபிட்ஸ் தான். ஸோ ஆல் ரேபிட்ஸ் ஆர், அனைத்து முயல்களும் மென்மையானவை, சாஃப்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்குது தான் 6, வெளியே இருக்குது சாஃப்ட். ஓகேப்பா. இந்த டி வந்து இது, பி வந்து இது. ஓகேப்பா. தென் கன்க்ளூஷன் வந்துடலாம், முடிவுகள். ஓகேங்களா. ஸோ சம் ரேபிட்ஸ் ஆர் பியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் ரேபிட்ஸ் வந்து பியரா? ரேபிட்ஸ் எங்கேப்பா இருக்குது? ரேபிட் வந்து இங்கே இருக்குது, பியர் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் மேட்சே ஆகலை, டச்சும் ஆகலை. அதுமாதிரி பாருங்கள், சில முயல்கள் கரடின்னு சொல்லிட்டாங்க. முயல் இங்கே இருக்குப்பா, கரடி இங்கே இருக்குது. ஸோ ரெண்டும் டச் ஆகுதா? ஆகவே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு, முடிவு 1 தப்பு. ஓகேங்களா. தென் வி மூவ் டு செகண்ட் கன்க்ளூஷன். ஆல் டெடிஸ் ஆர் சாஃப்ட்னு சொல்கிறாங்க. ஆல் டெடிஸ் எப்படி வந்து சாஃப்டாக ஆக முடியும்? சம் டெடிஸ் வந்து சாஃப்ட்னு சொன்னால் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆல் டெடிஸ் வந்து மேட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் பாருங்கள், அனைத்து டெடிகளும் மென்மையானு சொல்கிறாங்க. அனைத்து டெடிகள் எங்கே பாருங்க, அது இங்கே பாருங்கள், டெடி இங்கே இருக்குது, மென்மையானவை இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் வந்து மேட்ச் ஆகுது, கண்டி ஃபுல்லாலாம் மேட்ச் ஆகலை. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுமே தப்பு தான். ஸோ இப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2வா? எஸ், 2 முடிவுகளும் சரியில்லை அப்படின்ற மாதிரி 2வது ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் சிலாகிசம் கொஷின். ஓகேங்களா, சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு 16th கொஷின். ஸோ ஃபிடிஸ் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். த பொசிஷன் ஆஃப் ஹவு many letter will be remain unchanged if each of the letters in the word ஃப்ளாக் ஸ்டோனா? எஸ், அரேஞ்ச் இந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம தமிழ்லையும் பார்த்துருவோம். ஃப்ளாக் ஸ்டோன் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்கள் நிலை மாறாமல் இருக்கும்? ஓகேங்களா. ஸோ எத்தனை எழுத்து மாறாமல் இருக்கும் அதோட ப்ரீவியஸோட அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறது பார்ப்போம். லெட்ஸ் see it. ஸோ ஃபிடிஸ் அதுக்கு எல்லாத்தையும் எழுதிக்கங்க. FLAGSTONE. ஓகேங்களா, சூப்பர். தென் இப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லெட்டருமே நம்ம ஆல்ஃபபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஏ தான் வரும், ஆப்வியஸாக தெரிஞ்சு தான். நெக்ஸ்ட் என்ன வரும்? இ தான் இருக்கா? எஸ். ஈக்கு முன்னாடி எஃப் வருமா? இல்லை, ஈக்கு அப்புறம் தான் எஃப் வரும். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ்? ஜி இருக்குது. ஜி இப்போயே மேட்ச் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகே ஃபைட்டர்ஸ், ஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக எல் தான் வருது. ஓகேங்களா. ஸோ எல். அதுக்கப்புறம் என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? என் வருதா? எஸ், என். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் வருது, டி வருது. ஓகேங்களா. எஸ், இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தென் ஃபைட்டர்ஸ் எத்தனை லெட்டர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆகலை. இங்கே ஒரு லெட்டர் மேட்ச் ஆயிருக்கு. தென் இங்கே ஆகலை. ஜி மேட்ச் ஆயிருக்கு. ஏஎஃப் ஆகலை, இதுவும் ஆகலை. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 2 லெட்டர் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. வி மூவ் ஆன் டு 17th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபைட்டர்ஸ், நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ 20 லெட்டர் வந்திருக்குன்னா 5 4ன்னு டிவைட் பண்ணுங்கள். இப்போ 16 வந்திருக்குன்னா 4 தான் கண்டிப்பாக டிவைட் ஆகும். வேற 15 வந்திருக்குன்னா நீங்கள் 3 3ஆகவும் பிரிக்கலாம், அப்படி இல்லைனா 5 5ஆக பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். வேற உங்களுக்கு அதெல்லாம் இல்லை நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, எனக்கு ஈஸியாக புரியும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எந்த பேட்டர்னில் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கெஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ இங்கே கடைசியாக பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏன்னா அங்கே தான் நிறைய லெட்ரு தொடர்ந்து வந்திருக்கு, அதனால் அங்கே பார்க்க சொல்கிறேன். ஸோ KPLMT. ஓகேங்களா. ஸோ இத்தனை லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டி பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டி பக்கத்தில் எல்லாமே கேப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே கேப்புக்கும் இங்கே பாருங்கள், கேக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்கா? ஓகே. தென் வேறு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? வேறு என்ன வரும்னு நம்மளுக்கு கெஸ் பண்ண முடியுதா? ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எல்லாத்துலேயும் வந்து டி வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 டி வந்து ஒன்றா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் டீன்னு அஸ்யூம் பண்ணுறேன். அஸ்யூம் பண்ணி இப்போ நான் சால்வ் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் பாருங்கள்,
என்ன வரும்? எல்லுக்கு முன்னாடி 2 பொசிஷன் இருக்குது. எல்லுக்கு முன்னாடி கேபி இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேபியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், இங்கே டி பக்கத்தில் ஒரு டி நான் போடுறேன். பிகாஸ் டி பக்கத்தில் டி தானே இருக்குது. ஸோ அப்போ ஒரு டி போடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க கே போடணுமா? எஸ், கே போடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்க டி பக்கத்தில் அகெயின் ஒரு டி தான் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு டி போடுறேன். அதுக்கப்புறம் கேபிஎல்லு, எல்லுக்கு அப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? எம்டிடி. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டிடி தான் வருது. ஸோ எம்டிடி, ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், கடைசியாக ஒரு டி. ஸோ கடைசியாக ஒரு டி. ஸோ அப்போ பாருங்க இங்கே எனக்கு 3 டி கடைசியாக வந்திருக்கா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஆப்ஷன்லையும் 3 டி கடைசியாக வந்திருக்கு. ஸோ நான் கண்டுபிடிச்ச மெத்தட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மற்ற லெட்டர்லாம் செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த பேட்டர்ல எங்கே ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ், கேபின்னு ஸ்டார்ட் ஆகணும். கேபின்னு ஸ்டார்ட் ஆகுது எங்கே? ஒரே ஆப்ஷன் தான், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் இங்கே வந்து 3 டி இல்லை, அதனால் நம்ம ஏற்கனவே ஃபோர்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் அந்த பேட்டர்ன் என்ன ரிப்பீட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும், மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரித்து தான் கண்டுபிடிச்சாலும், வேற நீங்கள் ப்ரோவாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு யோசிச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த 18th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துருமா? ஸோ பியிலேருந்து கே பாருங்க ஃபைட்டர்ஸ், என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ பியிலேருந்து கே பார்த்தீங்கன்னா அபியஸாக தெரியுது நம்மளுக்கு -5 பண்ணியிருக்காங்க. இந்த சேமே சியிலேருந்து எக்ஸ் பாருங்க ஃபைட்டர்ஸ், இங்கேயும் -5 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜியிலேருந்து -5 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். ஜி நத்திங் பட் 7 -5 பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ 2 இஸ் நத்திங் பட் பி. ஓகேங்களா? ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆப்ஷனும் இல்லையா? ஓ மை காட். ஸோ ஃபைட்டர்ஸ், இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நம்ம பியிலேருந்து, அதாவது 7லேருந்து நம்ம -5 பண்ணுறோம், 2 வந்துருச்சு. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா பி, பட் நம்மளுக்கு பி ஆப்ஷனில் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆப்போசிட் லெட்டர் பார்த்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். பிகாஸ் பிக்கு ஆப்போசிட்டாக கே வரும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட்டாக எக்ஸ் வரும். ஸோ அப்போ ஜிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? ஆல்ஃபபெட் சீரிஸில் நம்மளுக்கு டி வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் டீயில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? தென் ஆப்வியஸாக ஈக்கு பாருங்கள், ஈக்கு ஆப்போசிட் வி தான் கொடுத்துருக்காங்க. தென் ஏக்கு ஆப்போசிட்டு ஜெட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூக்கு ஆப்போசிட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? எஃப் வரணுமா? செகண்ட் லெட்டர். ஸோ டிஎஃப்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. ஸோ நவ் வி மூவ் ஆன் டு 19th கொஸ்டின். ஸோ ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்கள் 7லேருந்து 42 கொடுத்துருக்காங்க. ஸோ 7லேருந்து என்ன பண்ணால் 42 வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இன்ட்டு 6 பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 6க்கும் 7க்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்கள், -1 பண்ணுறாங்க. இந்த சேம் வே இந்த 5க்கும் 20க்கும் பாருங்கள், 5 இருக்கா? ஸோ என்ன பண்ணால் 20 வரும்? 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். ஸோ விச் மீன்ஸ் 5லேருந்து -1 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சேம் லாஜிக்கை நம்ம இந்த செட்லேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ 11ல் இருக்குது, -1 பண்ணுங்கள், 10 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 110, விச் இஸ் நத்திங் பட் 110. ஸோ 110 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான லாஜிக் ஃபைட்டர்ஸ். இதில் எந்த கஷ்டமும் இருக்காது. நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் வி மூவ் ஆன் டு 20th கொஸ்டின். ஸோ ஃபைட்டர்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், சைன் தான் ஜஸ்ட்டு கோடில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ 25 இன்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன்ட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ டிவைட் சிம்பிள் போட சொல்கிறாங்க 5. தென் டிவைடுக்கு பதிலாக என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணோம்? ப்ளஸ் போட சொன்னோமா? எஸ். ஸோ +7. தென் மைனஸ் எங்கே இருக்குது? மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போட சொல்கிறாங்க, இன்ட்டு 10. இன்ட்டுக்கு என்னப்பா பண்ணோம்? இன்ட்டுக்கு டிவைட் சிம்பிள் பண்ணோம். ஸோ டிவைடட் பை 2. ஸோ ஃபைட்டர்ஸ், இதை கேன்சல் பண்ணுங்கள், நமக்கு 5 வருது. இதை கேன்சல் பண்ணுங்கள், 5 வருது. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 35 ப்ளஸ் ஒரு 5, 40. ஸோ ஃபைட்டர்ஸ், 40 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ். வி மூவ் ஆன் டு 21st கொஸ்டின். ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம 21st கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தமிழில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பர். எ சர்டைன் நம்பர் ஆஃப் பீப்புள் சிட்டிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபேஸிங் நார்த். ஓகே. ஒன்லி 3 people சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஐ. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ டிக்கும் ஐக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. தெர் ஆர் ஒன்லி 2 people சிட்டிங் பிட்வீன் கே அண்ட் ஓ. ஓகே, கே அண்ட் ஓ. ஸோ கே ஓ பற்றி எதுவும் தெரியல. ஐ இஸ் சிட்டிங், நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஐ இஸ் சிட்டிங் டு தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓ. ஸோ இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓவில் தான் ஐ இருக்காரு சொல்லிட்டாங்க. ஸோ ஐயோட பொசிஷன் நம்ம போட்டாச்சு, ஓட பொசிஷனும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மேலே நம்ம ஒரு பாயிண்ட் ரீட் பண்ணல, அதாவது தெர் இஸ் ஒன்லி 2 people பிட்வீன் கே அண்டு ஓ. ஸோ கே அண்டு ஓ வந்து நீங்கள் 2 சைடுமே போடலாம், அதனால் இப்போ அதை எதுவும் பண்ண முடியாதா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நோ ஒன் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ ஃபைட்டர்ஸ், டிக்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம ரைட் சைடு தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒன்லி 1 person சிட்டிங் டு த ரைட் ஆஃப் ஓ. ஸோ ஃபைட்டர்ஸ், ரைட் ஆஃப் ஓக்கு பார்த்தலாம் ஒரு பக்கத்தில் தான் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த பாயிண்ட் பார்த்தோம்ல,
ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் கே அண்டு ஓ. அப்போ நம்ம அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஸோ கே அண்டு ஓனா அப்போ இங்கே தான் கே போட்டாகணும். ஸோ இப்போ கேக்கும் ஓக்கும் நடுவில் ஒருத்தர் 2 பேர் இருக்க மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா. தென் ஹவு many people are சிட்டிங் இன் ரோன்னு கேட்டாங்க. ஸோ போய்ட்டு அப்போ பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ டீலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ டி தான் 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 7 people சிட்டிங் இன் திஸ் என்டையர் ரோ. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் தமிழில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் வடக்கு நோக்கி நேர்கோட்டில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா. ஸோ இப்போ டிக்கும் ஐக்கும் இடையில் 3 பேர் உள்ளனர். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ டிக்கும் ஐக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் கேக்கும் ஓக்கும் இடையில் 2 பேர் இருக்காங்க. ஸோ கேக்கும் ஓக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. பட் அது நம்ம எங்கே போகிறது நம்மளுக்கு தெரியல. அதனால் அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஐ என்பவர் ஓக்கு இடதுபுறத்தின் அருகாமையில் உள்ளார். ஓகேங்களா. அப்போது இடதுபுறத்துக்கு அருகாமையில் தான் யார் இருக்குது? ஐ இருக்கார். ஓகேங்களா. ஸோ அதையும் போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் டிக்கு இடதுபுறத்தில் யாரும் அமர்ந்திருக்கவில்லை. டிக்கு லெஃப்ட் சைடில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாரும் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓக்கு வலதுபுறம் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளார். ஓக்கு ரைட் சைடில் ஒருத்தர் மட்டும்தான் எக்ஸஸாக இருக்கார். அதுக்கு மேலே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம அந்த பாயிண்ட் ரீட் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். அதாவது கேக்கும் ஓக்கும் நடுவில் 2 பேர். அப்போ பாருங்கள் 1 2. இப்போ இங்கே தான் கே போட்டாகணும். ஸோ இதுக்கு மேலே அவங்க யாரும் கொடுக்கல. ஸோ வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வி மூவ் ஆன் டு 22nd கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் சம் கேக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம் சொல்லிட்டாங்க. சில கேக்குகள் ஐஸ்கிரீம். ஓகேங்களா. ஸோ சம் கேக் ஆர் ஐஸ்கிரீம் போட்டாச்சுப்பா. ஓகே. தென் சம் கேக்ஸ் ஆர் பட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில கேக்குகள் வெண்ணெய். ஓகேங்களா. ஸோ கேக் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ சில கேக்குகள் பட்டர். ஓகேங்களா. ஸோ வெண்ணெய்னு வச்சுப்போம். தென் ஆல் கேக்ஸ் ஆர் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் கேக்ஸ் ஆர் எக்கு. அப்போ ஃபைட்டர்ஸ் எப்படி போடலாம்? இப்படி தானே போட்டாகணும். இது வந்து எக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அனைத்து கேக்குகளும் முட்டைகள் போட்டாச்சுப்பா. ஓகே. தென் இப்போ நம்ம முடிவுக்கு வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். கன்க்ளூஷன். ஸோ சம் பட்டர்ஸ் ஆர் ஐஸ்கிரீம் சொல்கிறாங்க. ஸோ பட்டருக்கும் ஐஸ்கிரீமுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு தான். சில வெண்ணெய்கள் ஐஸ்கிரீம். ஓகேங்களா. ஃபைட்டர்ஸ் இங்கே வெண்ணெய் இருக்குது, இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது. ரெண்டுத்துக்கும் எந்த லாஜிக்கல் டைரக்ட் ரிலேஷனுமே நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. ஓகேங்களா. அதனால் அது தப்பு தான். தென் வி மூவ் ஆன் டு செகண்ட் கன்க்ளூஷன். ஆல் எக்ஸ் ஆர் ஐஸ்கிரீம்னு சொல்கிறாங்க. ஆல் எக்ஸ் வந்து ஐஸ்கிரீமா? எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? எக்ஸ் இங்கே இருக்குது, ஐஸ் இங்கே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஐஸ் சொன்னால் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அனைத்து முட்டைகளும் ஐஸ்கிரீமும் வராது ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இங்கே பாருங்கள் எக்கு இங்கே இருக்குது, ஐஸ்கிரீம் இங்கே இருக்குது, முட்டை இங்கே இருக்குது, ஐஸ்கிரீம் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இடம் தான் ஷேர் பண்ணுது. ஸோ எல்லா முட்டையும் ஐஸ்கிரீமும் சொல்ல முடியாது, எல்லா ஐஸ்கிரீமும் முட்டைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் 2 முடிவுகளும் தப்பு தான். ஓகே. ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா. ஸோ 23rd கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இன்இக்வாலிட்டி கொஷின். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். பேஸ்ட் ஆன் ட்ரூ. ஓகேங்களா. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். எந்த முடிவு உண்மையான முடிவு. ஓகே. நத்திங் டு வரி. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடலாம். பி கிரேட்டர் தன் டின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் பி தான் பெருசாக இருக்குது டியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். இங்கே பாருங்கள் பியை பார்த்த மாதிரி இங்கே 1 பாயிண்ட் தான் இருக்குது. விச் மீன்ஸ் டியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது. அதில் ஆப்போசிட் சைன்ஸில் வேறு வந்துருக்கு. அப்போ ஆப்வியஸாக இது தப்பு தான். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். Z ஈக்குவல் டு ஈன்னு சொல்கிறாங்க. ஸோ Z எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைன்ஸ் வந்துருக்கு. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான். தென் வி மூவ் ஆன் டு தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஃபைட்டர்ஸ் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்கிறாங்க. ஏக்கும் Z-க்கும். ஸோ Z எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இங்கே ஏ இருக்குது, இங்கே Z இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் சிம்பிள் தான் இருக்குது. பண்ணி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ இல்லாத இங்கே சொல்லியிருக்காங்களே. அப்போ இதுவும் இங்கே தப்பு தான். ஸோ நம்மளுக்கு விச் மீன்ஸ் தப்பு தான். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. நீங்கள் செக் பண்ணாமே ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும் இல்லவா. ஓகே. ஸோ ஏ கிரேட்டர் தன் ஈன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏ எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? இங்கே இருக்குது. இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஏ பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்கணும். இங்கே 2 பாயிண்ட் ஏ பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ஆப்வியஸாக 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. ஓகேங்களா. சூப்பர். இப்போ நம்ம 24th கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். ஓகே. ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன். தென் தமிழில் ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா. சூப்பர். 24th கொஷின். 6 teachers ஆர் சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர்.
ஓகேப்பா. 6ஆ? எல்லாமே 6 பேர் வராங்க. 7 பேர் வருவாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் 6 பேரா வந்துட்டுருக்காங்க. ஓகே. ரூஹி இஸ் அ செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சோஃபி. ஸோ சோஃபிக்கு செகண்ட் லெஃப்ட்ல தான் யாரு? ரூபி இருக்காரு. ரூஹியா? சாரி ரூஹி. ஓகே. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் இஸ் அ தேர்ட் டு த ரைட் ஆஃப் தினேஷ். அதை பத்தி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகே. பிகாஸ் அங்க நம்ம தினேஷ் எங்க இருக்காருன்னு இப்போதைக்கு தெரியாது. பிரீத்தி பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ பிரீத்தியை பத்தி பார்ப்போமா? பிரீத்தி இஸ் அன் இமிடியட் நெய்பர் ஆஃப் போத் சோஃபி அண்ட் கௌதம். சோஃபி இங்க இருக்காங்க. லெஃப்ட் சைடில் யார் இங்கே? ரூஹி வந்ததுன்னா நம்ம ரைட் சைடு தான் போய் ஆகணும். அப்போது யார்? பிரீத்தி தானே? எஸ், பிரீத்தி இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் சோஃபி அண்ட் கௌதம். ஸோ கௌதம் இங்கே தான் போட்டோணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க வீடியோஸ், மேரி பற்றி பேசுகிறாங்க. மேரி சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ரூஹி. ஸோ ரூஹி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் தான். அப்போ இங்கே தான் மேரி வராங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க போயிட்டு, நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்? ஹூ இஸ் த இமிடியட் நெய்பர் ஆஃப் போத் ரூஹி அண்ட் சோஃபி. ஸோ ரூஹி இங்கே இருக்காங்க, சோஃபி இருக்காங்க. இதில் யார் இருக்காங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது யாருப்பா? ரிமைனிங் இருக்கிறது யாரு? யாரு யாரு யாரு? தினேஷ் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைடர்ஸ். இப்போ நான் தமிழே ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். பிகாஸ் தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் ரீட் பண்ணி தான் காட்டணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் புரியும்ல சால்வ் பண்ணால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. 6 ஆசிரியர்கள் மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறனர். ஓகேங்களா? ஸோ மையத்தை நோக்கின்னு சொல்லிட்டாங்க ஃபைடர்ஸ். அப்போ நம்ம இன்சைட் பார்த்த மாதிரி உட்காரோம். ஓகே, சூப்பர். தென் ரூஹி சோஃபிக்கு இடதுபுறத்தில் இரண்டாவதாக இருக்கிறார். யார்? ரூஹி. சோஃபி இங்கே போடுங்க. அதுக்கு 1 செகண்ட் லெஃப்டில் தான் யார் இருக்குது? ரூஹின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 6 அங்கே போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட்டை ரீட் பண்ணலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். கௌதமா? எஸ், கௌதம் தினேஷுக்கு வலதுபுறத்தில் 3ஆக இருக்கிறான்னு சொல்கிறாரு. அது நம்மளுக்கு தெரியாது தினேஷோட பொசிஷன். அதனால் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரீத்தி பார்த்தீங்கன்னா சோஃபிக்கும் கௌதமுக்கும் இருவருக்கும் உடனடியாக அருகில் இருக்கிறார். ஸோ சோஃபி இங்கே வந்துட்டாரு. அப்போ கௌதம் இங்கே போட்டால் தான் நம்மளுக்கு வந்து என்ன போட முடியும்? பிரீத்தி வந்து அதுக்கு நடுவில் போட முடியும். அதனால் நம்ம சோஃபிக்கு ரைட் சைடில் தான் போடணும். பிகாஸ் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஆல்ரெடி இங்கே ரூஹி வந்துட்டார். அதனால் இங்கே லெஃப்ட் சைடு வரச்சு சான்சஸே இல்லை. ரைட் சைடில் தான் போட்டாக்கணும், வேறு வழி இல்லை. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பாருங்க போயிட்டு, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேரி ரூஹிக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போது மேரி எங்கே இருக்காரு? இடதுபுறத்தில் இங்கே தான் போட்டாகணும். ஸோ அப்போது ரூஹிக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? சூப்பர். தென் ரிமைனிங் இருக்குது தினேஷ் மட்டும்தான் ஃபைட்டர்ஸ். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரூஹிக்கும் சோஃபிக்கும் இடையில யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக தினேஷ் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 24. ஓகேங்களா? ஸோ வி மூவ் ஆன் டு 25th கொஸ்டின். இன்இக்வாலிட்டி கொஸ்டின் தான். ஸோ எது கரெக்டான ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ ஜே கிரேட்டர் தென் ஜெட்டுன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ், விச் மீன்ஸ் ஜெட்டு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெட்டு இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேட்டர் தென் சிம்பிள் தான். ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது ஜெட்டு தான் பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நம்மளுக்கு இப்போயே ஆன்சர் கிடச்சிருச்சு. வேறு நீங்கள் எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் அவங்க கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஃபஸ்ட்டு தான். வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த நம்பர் அனாலஜி கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கிற நம்பர் எல்லாமே பெருசாக இருக்குது. ஓகேங்களா? 6 இருக்குது அண்ட் 15 இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த 1, 4 இதை வச்சு நம்ம 6 எப்படி வரைக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே இதை நீங்கள் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 6 வருதா? இந்த சேம் இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு என்ன வருது? 6 வருது. அதை 9ஓட ஆட் பண்ணுங்கள், 15. ஓகேங்களா? ஸோ இந்த சேம் லாஜிக்கை நம்ம இப்போது எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் 9 இருக்குது, 25, 7. ஸோ இதை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 18. அந்த 18 7ஓட ஆட் பண்ணுங்கள், வி கெட் 25. நத்திங் பட் 25 இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனே இவ்வளோ ஈஸியாக ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயோட ஆன்சர் வைப்பீங்க. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சூப்பர். தென் வி மூவ் ஆன் டு 27th கொஷின். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். தென் வி மூவ் டு தமிழ். ஓகேங்களா? சலிகா வாக்குடு 15 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஓகேங்களா? ஃப்ரம் அர் ஹவுஸ். ஸோ அப்போ ஹவுஸ் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். 15 கிலோமீட்டர் ஜஸ்ட் நம்ம மீட்டர்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 15 வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், தென் ஷீ டேர்ன்டு டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ ஃபைட்டர்ஸ் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஈஸ்ட்னா அப்போ இந்த டைரெக்ஷனா? ஓகேங்களா? ஸோ அப்போ ஈஸ்ட்டை நோக்கி எத்தனை டைரெக்ஷன் போகிறாங்க? 10 மீட்டரா? எஸ், 10 கிலோமீட்டர். 10 மீட்டர்னு நம்ம போட்டுப்போம். ஓகேங்களா? ஸோ 10 மீட்டர்னு வச்சுப்போம். ஓகே. தென் ஷி டேர்ன்டு நார்த்து அண்டு கவர்டு 25 கிலோமீட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நார்த்னா இந்த டைரெக்ஷன் தான். அப்போ இது ஒரு 15, இது ஒரு 10. ஓகேங்களா? ஆக மொத்தம் 25 கிலோமீட்டர். அப்போ இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். ஓகே. ஃபைனலி ஷி டேர்ன்டு வெஸ்ட்டு. ஸோ ஃபைட்டர்ஸ் வெஸ்ட்டுனா இந்த டைரெக்ஷனு.
அண்டு கவர்டு 15. ஸோ விடஸ் இப்போ இது உள்ளமே 10, இதுக்கப்புறம் ஒரு 5 இங்கே வராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹர் ஹவுஸ். ஓகேங்களா? ஓகே. இன் விச் டைரக்ஷன் ஷி இஸ் ஃப்ரம் ஹர் ஹவுஸ். இங்கே இருக்குது அவங்க வீடு. ஸோ அப்போ இங்கேருந்து இந்த டைரக்ஷன் அப்போ பார்த்தாலே தெரியுது நார்த்துக்கும் வெஸ்ட்டில் தான் அந்த டைரக்ஷன் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அப்போ நார்த் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழே ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஷலிகா தனது வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி 15 கிலோமீட்டர் தூரம் போகிறாங்க. ஸோ அவங்க ஓகேங்களா அவங்க வீட்டில் இருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஹவுஸ் வீடுன்னு வச்சுங்க. 15 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ 15 தெற்கு நோக்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னா கிழக்கு திரும்புறாங்க. ஸோ கிழக்கு நத்திங் பட் இந்த டைரக்ஷன் தான். ஓகேங்களா? எவ்வளோ போகிறாங்க? 10 கிலோமீட்டர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் பின்னர் வடக்கு திரும்புகிறாங்க. வடக்கு திரும்பி 25 கிலோமீட்டர் போகிறாங்க ஃபைட்டர்ஸ். அப்போ இது உள்ளமே நம்மளுக்கு 15 மிச்சம் இருக்குது 10 தான். ஸோ அப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் இறுதியாக மேற்கு நோக்கி திரும்பி 15 மீட்டர் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 15 கிலோமீட்டர். ஸோ ஃபைட்டர்ஸ் இது உள்ள நம்மளுக்கு 10 கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர். அப்போ இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ இங்கேருந்து அவங்க கொஷின் என்ன, இப்போது அவர் தனது வீட்டிலிருந்து எந்த திசையில் இருக்கிறான்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க வீடு, அவர் இப்போ இங்கே இருக்காரு. அப்போ இங்கேருந்து இந்த டைரக்ஷன். ஸோ இங்கேருந்து இந்த டைரக்ஷனாக என்ன சொல்கிறது, இது நார்த்து வெஸ்ட்டு. ஸோ நார்த்து வெஸ்ட்டில் தான் இருக்காரு. அதனால தான் மீன்ஸ் வடக்கு மேற்கு வடமேற்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 27. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 28th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட் இங்கிலீஷில் சால்வ் பண்ணிடலாம். தென் அப்புறம் தமிழில் சால்வ் பண்ணலாம். certain number of people sitting in a row facing north, only B, B is sitting third to the right of C. ஓகேங்களா? சப்போஸ் சிக்கு தேர்ட் டு த ரைட்டில் பி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் நோ ஒன் சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ சிக்கு லெஃப்ட் சைடில் யாரும் இல்லை ஃபைட்டர்ஸ். அதனால் நம்ம சியோட தான் கடைசியாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ் ஒன்லி 4 people சிட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ் ஒன்லி 2 people seated to the right of D. அதாவது டிக்கு ரைட் சைடில் வெறுமனே 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அது எங்கே டி வருதுன்னு போட முடியாதுல்ல. அதனால் நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டில் ரீட் பண்ணலாம். ஒன்லி 4 people சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் ஏ. ஸோ ஃபைட்டர்ஸ் டிக்கு ரைட் சைடில் 2 பேர் தான் வரேன்னு சொல்கிறதுனால நீங்கள் ஏக்கு லெஃப்ட் சைடில் டி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போது ஏக்கும் டிக்கு நடுவில் 4 பேர்னு சொன்னாங்களே, 1 2 3 4. அப்போ இங்கே தான் ஃபைட்டர்ஸ் டி வரணும். ஸோ இப்போ டிக்கு ரைட் சைடில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? தென் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் சீட்டட் பிட்வீன் சிக்கும் டிக்கும். ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே டி இருக்காரு, இங்கே சி இருக்காரு, 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஃபைட்டர்ஸ் 12 people seated. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணோம். கரெக்டாக ரீட் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா? நத்திங் டு வரி அபவுட் திஸ் கொஷின். இப்போ நம்ம தமிழில் ரீட் பண்ணிடலாமா? ஓகே, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்கள் வடக்கு நோக்கி வரிசையில் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? ஸோ பி என்பவர் சிக்கு வலதுபுறம். ஓகேங்களா? வலதுபுறத்தில் 3வது இடத்துல இருக்கிறார். அப்போ 1 2 3 5 6 இங்கே தான் பி வராரு. ஓகேங்களா? சிக்கு வலதுபுறத்தில். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் விட சிக்கு இடதுபுறத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இடதுபுறம்னு வைங்க, சிக்கு இடதுபுறத்தில் யாரும் இல்லை. ஓகேங்களா? சூப்பர். தென் ஃபைட்டர்ஸ் ஏ மற்றும் பிக்கு இடையில் 4 பேர் மட்டும் அமர்ந்துள்ளனர். ஓகேங்களா? ஸோ ஏக்கும் பிக்கும். ஸோ ஃபைட்டர்ஸ் பிக்கு லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் ரைட் சைடு தான் போய் ஆகணும். ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்க, போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் டிக்கு வலதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே இருக்காரு. அதாவது டிக்கு வலதுபுறத்தில் 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சின்ஸ் நம்மளுக்கு டியோட பொசிஷன் எங்கே வரும்னு தெரியல, அதனால் நம்ம அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணலாம். ஏ மற்றும் டிக்கு இடையே 4 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஓகே, ஸோ ஏக்கும் டிக்கும் நீங்கள் ஏக்கு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பி இருக்கிறத டி வராரு, அதனால் அங்கே போட முடியாது. ஸோ இப்போ இங்கே தான் போட்டாகணும். இங்கே தான் வந்து ஏக்கு டிக்கு நடுவில் 4 பேர், அதுக்கப்புறம் டிக்கு ரைட் சைடில் 2 பேர். இப்போது இது கொஷின் என்னன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த வரிசையில் வேறு யாரும் அமர்ந்திருக்கவில்லை என்றால் ஓகே, சி மற்றும் டிக்கு இடையில் அமைந்திருக்கும் மொத்த நம்பர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. சி இங்கே இருக்காரு, டி இங்கே இருக்காரு, இங்கே நடுவில் எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 12 பேர் இதுக்கிடையில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 28. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம 29th கொஷின் போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கேயும் பாருங்கள், டேரெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள். பியிலேருந்து வி. பி இஸ் நத்திங் பட் 16, வி இஸ் நத்திங் பட் 22. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? 6 ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சேம் விலேருந்து பிக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ்
6 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் பிலேருந்து ஹெச்சுக்கும் 6 தான். ஸோ ஹெச் இஸ் நத்திங் பட் 8, 6 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 14 வரும். ஸோ இப்போ எண்ணில் தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எண்ணில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 3 லெட்டருமே சேமாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக 4th லெட்டர் செக் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ சிம்பிள். ஜிலேருந்து பி பாருங்கள் ஃபைட்டர்ஸ். G is nothing but 7, B is nothing but 2, ஸோ 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேம் பிலேருந்து டபிள்யூ, பிலேருந்து டபிள்யூ பாருங்கள், ஆப்வியஸாக 5 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனல் ஆர்லேருந்து நீங்கள் 5 மைனஸ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ஆர் இஸ் நத்திங் பட் 18, ஸோ 5 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 13 வரும். எம் தான் 13 டினோட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 29. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். வி மூவ் ஆன் டு த ஃபைனல் கொஷின். ஓகேங்களா, ஸோ சயின்ஸ் மட்டும் நம்ம மாற்றி போடுறோம். ஸோ போடலாமா? 375 மைனஸுக்கு என்ன ஃபைட்டர்ஸ்? டிவைட் சிம்பிளா ஒரு 25. தென் டிவைடுக்கு என்னப்பா? ப்ளஸ்ஸு. ஓகே 3. ப்ளஸ்ஸுக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸுக்கு என்ன ஃபைட்டர்ஸ்? இன்ட்டு சிம்பிளா. ஸோ இன்ட்டு ஒரு 5. தென் மைனஸுக்கு ஆப்வியஸாக டிவைட் தான் அகெயின். ஸோ ஒரு 5. இன்ட்டுக்கு ஒரு மைனஸு 2. ஸோ ஃபைட்டர்ஸ் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஒரு 1. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 தான் வரும். ஓகே, இது நீங்கள் கேன்சல் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். பண்ணால் என்ன வருது? என்னப்பா வரும்? 15. எஸ் 15 போடுவீங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் கூட 1 தான் வருது. 3லேருந்து 2 போச்சுன்னா 1. ஸோ அந்த 1 15 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 30. ஓகேங்களா, ஸோ ஃபைட்டர்ஸ் நீங்கள் கேட்டிருந்த மாதிரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொஷின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் தமிழில் ஒரு டைம் சால்வ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். டைம் லேக் கண்டிப்பாக இருக்கும் தான். பட் ரெண்டுத்தையும் ஒன்றா சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அது தமிழில் சால்வ் பண்ணுறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும், இங்கிலீஷில் சால்வ் பண்ணுறவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். அதனால் மோஸ்ட்டாக நான் வந்து ரெண்டுத்தையும் சேமாக சால்வ் பண்ணுறது தவிர்க்கிறேன். பிகாஸ் இங்கிலீஷில் சால்வ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபுல்லாக சால்வ் பண்ணி காமிச்சிட்டா அவங்களுக்கு ஒன்றும் கிளியராக புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்தமாரி நான் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறேன் ஃபைட்டர்ஸ். இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.